டைப் 2 டயபெட்டிஸ்க்கு உண்டான மெட்ஃபார்மின் அப்படின்ற ஒரு மாத்திரையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சிலர் ஒருவேளை மாத்திரை எடுக்கிறத மறந்துட்டாங்கன்னா அடுத்த வேலையில் 2 மாத்திரையாக சேர்த்து போடுவாங்க. அது மிகவும் ஆபத்தானது. இந்த மெட்ஃபார்மின் மருந்து பேலியோ போன்ற உணவு முறை, அப்புறம் உடற்பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது அதோடைய டோசேஜ் அளவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு முறை அல்லது உடற்பயிற்சி மூலமாக சர்க்கரையை குறைக்க முயற்சி பண்ணுறவங்க டோசேஜ் அளவுகளை மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் குறைச்சிக்கிறது நல்லது, அல்லது நிறுத்திக்கிறது கூட நல்லது தான். ஒருத்தர் மெட்ஃபார்மின் எடுத்தும் அவருடைய சர்க்கரை அளவுகள் 200க்கு மேலே இருக்குது அப்படின்னா மருத்துவர் அதோடு சேர்த்து வேறு சில சர்க்கரை வியாதிக்கு உண்டான மருந்துகளையும் பரிந்துரைப்பார். இல்லைன்னா இன்சுலின் ஊசி கூட போட சொல்வார். அதையும் நாம் தவிர்க்கக்கூடாது. மெட்ஃபார்மின் நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸை உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதனால மெட்ஃபார்மின் எடுக்கும் பொழுது அதனுடைய சேர்த்து சத்து மாத்திரைகளும் எடுக்கிறது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் மெட்ஃபார்மின் நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கூட உருவாகும். இந்த இன்சுலின் சென்சிடைசர் வகையை சேர்ந்த பயோகுனேட்ஸ் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த இந்த மெட்ஃபார்மின் மாத்திரைகள் ஆரம்ப கட்ட சர்க்கரைக்கு மட்டும்தான் ஒரு உதவியாக இருக்கும். தொடர்ந்து மெட்ஃபார்மின் மட்டுமே எடுத்து சர்க்கரை கட்டுக்குள்ள வரலைன்னா அடுத்து இன்சுலின் மிமெட்டிக்ஸ் அப்படின்ற மருந்துகளை சேர்த்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இன்சுலின் மிமெட்டிக்ஸ் பற்றியும் நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் இந்த மெட்ஃபார்மின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியையும் தாண்டி சர்க்கரை வியாதி இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிசிஓஎஸ் பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள், இவங்க அத்தனை பேருக்கும் பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ மெட்ஃபார்மின் அப்படின்ற இந்த இன்சுலின் சென்சிடைசர் அப்படின்ற மருந்து எதற்காக உபயோகப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கண்டிஷனை அட்ரஸ் பண்ணுறதுல மெட்ஃபார்மின் ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் எடுக்கிற டோசேஜ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மாத்திரைகள் மூலியமாக கட்டுப்படுத்துறத நிறுத்திட்டு உணவு பழக்கம் மூலியமாக கட்டுப்படுத்துறது தான் சரி. இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கண்டிஷனை பேலியோ உணவு முறை ரொம்ப அழகாக சரி பண்ணுது அப்படின்றது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஸோ மெட்ஃபார்மின் மாத்திரைகளை நம்ம உடனே நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. மருத்துவர்கிட்ட தான் கலந்து ஆலோசித்து அதை எடுக்கணும் அல்லது நிறுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாத்திரைகளை நம்ம குறைக்கிறதோ நிறுத்துறதோ பேலியோ உணவு முறையில் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதியில் இந்த இன்சுலின் மிமெட்டிக்ஸில் உள்ள மருந்து வகைகளை பற்றி பார்க்கலாம்.